விநாயகர் எப்படி உருவான கதை. பார்வதி ஒரு நாள் தவம் செய்யறதுக்காக ஒரு உருவத்தை உண்டாக்குறாங்க. அதுதான் கணபதி. ஸோ அந்த கணபதி தான் காவல் காத்துட்டு இருக்காங்க பார்வதி தவம் பண்ணுறதுக்கு. அப்போ சிவபெருமான் வராரு. சிவபெருமானையும் போய் பார்க்க விடாமல் இவர் தடுக்கிறாரு. உடனே கோவப்பட்டு சிவனை என்ன பண்ணுறாரு, 2 பேரும் சண்டை போடும்போது சிவன் கணபதியோட தலையை வெட்டிறாரு. அது வடக்கு பக்கம் போய் விழுது. பார்வதி பார்த்துட்டு, நான் உருவாக்கின குழந்தை இப்படி பண்ணிட்டீங்கன்னு சண்டை போடுறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னோட பூதகணங்கள் கிட்ட எந்த தலை வடக்கு பக்கம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பூதகணங்கள் போய் தேடி பார்த்தப்போ யானை மட்டும்தான் அந்த மாதிரி வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்துருந்தது. உடனே யானையோட தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தவொடனே சிவபெருமான் அந்த யானை தலையை இந்த குழந்தை உருவத்துக்கு வச்சிடறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அழகான உருவத்தை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. உடனே சிவன் சொல்கிறாரு, கவலை